வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குஞ்சு கருவாடு அண்ட் இறால் தொக்கு. மழை காலத்தில் குழந்தைகளுக்கான சளி இருமல் காலங்க நல்ல நாட்டு மருந்து இந்த கருவாட்டு தொக்கு. அதே போல் நம்ம சேர்த்திக்கிறது நம்ம இறால் நல்ல ரெசிபி. இன்றைக்கி பார்த்தலாங்களா? முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டு ஒரு 2 தக்காளி பொடியாக அரிஞ்சு உள்ளே போட்டு நல்லா வணக்கிங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஒரு கிருமி நாசினி அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் போடணும். போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் காரத்துக்காக நல்ல குளிரான இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துட்டோம்னா குளிர் தெரியாது உடம்புல. அதுக்காக கொஞ்சம் காரம் சேர்த்திக்கிறோம். வரமிளகாய் ப்ளஸ் கொஞ்சம் மிளகா அப்படி சேர்த்திக்கிறோம். நல்லா வணக்கிறதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் கருவாடு வந்து ஊற வச்சுருக்கோம். அந்த கருவாடு வந்து நம்ம சமைக்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நம்ம வந்து ஊற வச்சிட்டோம். ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கிற மண் சின்ன கழிவுகளெல்லாம் அதிலேருந்து எடுக்க முடியும். இறாலையும் அதே மாதிரி தனியாக நம்ம ஊற வச்சுருக்கோம். இது ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இது நல்லா கொதிக்கிறப்போ அதை போட்டுறணும். கொதிக்கிறப்போ போட்டோம்னா இப்போ நல்லா கொதிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. நல்லா பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் கருவாடு சேர்த்துக்கலாம். ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன் நான். முதல்ல குஞ்சு கருவாடை நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அதை சேர்த்திக்கலாம். இறால் சேர்த்திக்கலாம். இறால் வந்து முதல்ல சேர்த்தனாலும் நல்லாயிருக்கும். என்ன ரீசன்னா, இறால் வந்து கொஞ்சம் கெட்டி அதிகமாக இருக்கும். நல்லா கொஞ்சம் வேக்காடு நல்லா விடணும். அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறோம். கொதிச்சதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இறால் சேர்த்துக்கிட்டாச்சு. இறால் சேர்த்தி நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் எப்போவுமே எந்த ஒரு பொருளை வேக வச்சாலும் அந்த பொருள் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அது நல்லா வேக்காடு விடும். நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணால் தான் நல்லா வேக்காடு வரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கம்மியாக இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 3 பேர் இல்லை 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் கருவாடுமே இது சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஏற்றி அது முழுகிற அளவுக்கு வச்சுக்கணும். அப்போ தான் கருவாடு நல்லா வேகும். ஒரு சின்ன இது மூடி வச்சுருங்க. ஏன்னா நல்லா வேக்காடு வந்துச்சுனா தான் நல்லா வேகும். ஒரு பாத்திரத்தை எடுத்து மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு நல்லா வேக்காடு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா, இந்த குழந்தைங்களுக்கு மழை காலத்தில் சளி இருமல் இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா கேட்கும். கருவாடு நல்லா ஊறுனது. குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஆனால் குழந்தைங்களுக்கு அந்த சளி இருமல் வறட்டு இருமல் இதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ரெசிபின்னு வச்சுக்கங்களேன். நல்லா வேக்காடு வந்துருச்சுங்க. வேக்காடு வந்ததுக்கப்புறம் சாதம் வடித்து சாதத்தை கூடவே சாப்பிட்லாம். சாதத்துக்கு நல்லாயிருக்கும். நைட்டுக்கு குழந்தைங்களுக்கு நல்லா ட்ரையாக இன்னும் கொஞ்சம் வறுத்து குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுங்க. வெறும் கருவாட்டை மட்டும் சாப்பிட கொடுங்க. கருவாடு இந்த இறால் தொக்கை மட்டும் சாப்பிட கொடுங்க. அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. நல்ல சளி இருமலுக்கு நல்லா இருக்கும்.